அடிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில அவருடைய வஸ்திரங்களை உரிந்து எடுத்து விட்டார்கள். அவர் ஒரு அவமான சின்னமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில தொங்கி நம்முடைய எல்லா காலங்களின் பாவங்களையும் தன்மேலே போட்டுக்கொண்டு அவர் நமக்காக கதறி புலம்புகிறவரானார். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 21வது வசனத்தை படிக்கும் பொழுது மனுஷி வேகமா வாசிக்க தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பிசாசனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதற்கு செவி சாய்த்து அதற்கு கவனம் செலுத்தி தங்களை ஒப்புவித்த பொழுது அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க பயந்து செடிகளுக்குள்ள இலைகளுக்குள்ள தங்களை மறைத்துக் கொண்டு அங்கே நடுக்கத்தோடும் பயத்தோடும் காணப்பட்டார்கள். அப்போது ஆண்டவர் அங்கே வந்து அவர்களுக்கு தோலினால வஸ்திரங்களை அவர் செய்து அவர்களை உடுத்து வைத்தார். பாருங்க, அது என்ன வஸ்திரம்? தோலினாலே செய்யப்பட்ட வஸ்திரம். அந்த தோல் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? ஏதோ ஒரு மிருகம். அந்த மிருகத்தினுடைய தோல், ஒரு மிருகத்தினுடைய தோல் எடுக்கப்பட வேண்டுமானால் அந்த மிருகம் அடிக்கப்பட வேண்டும். இதே போலதான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை அவருடைய சிலுவை பாடுகளை அவர் முன்குறித்து சொல்லும் போது அவர் மயிர் கத்திரிக்கிறவரிடத்துல சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். யோவான் ஸ்நாபகன் சொல்லும்போது சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து. உடனே அவருடைய சீஷர்கள் 2 நபர்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். அது யார் என்று அவர்களுக்கு புரிந்து விட்டது. இந்த தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில அடிக்கப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி இருக்கிறார். அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டு அது கூடாக ஒரு வஸ்திரம் எடுக்கப்பட்டதை போல நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் அந்த வஸ்திரத்தை தமது அண்டை வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறார். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி வருகிறது? நம்முடைய எந்த தகுதியினாலும் அல்ல, அவருடைய கிருபையினாலே அந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி நம்மை விடுதலையாக்கக்கூடிய, நம்மை மீட்கக்கூடிய ஒரு மீட்பர் உண்டு. அவர் இயேசு மாத்திரமே. மனிதனுக்கு மன்னிக்கவே பட முடியாத ஒரு பாவம் இருக்கிறது அப்படின்னா அது என்ன பாவம்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. 1 யோவான் அதனுடைய கடைசி அதிகாரம் 5வது அதிகாரத்துல 16வது வசனம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். ஆனால் ஒரு பாவம் மரணத்திற்கு ஏதுவான பாவம்.
அதுக்காக நீ ஜெபம் கூட பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆனா மரணத்திற்கு ஏதும் அல்லாத பாவம் உண்டு. இந்த வேத பகுதியை பல விதங்கள்ல தெய்வ மக்கள் வியாக்கியானிக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை உங்கள் முன்னால ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மரணம்னா என்ன? அது முற்றிலும் காணாமல் இல்பொருளாக அப்படி அழிந்து போகிறதல்ல மரணத்திற்கு அர்த்தம். ஆங்கிலத்துல முற்றிலுமா காணாமலே இல்லாமலே போகுது அப்படின்னா அனிகிலேஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, செத்தாச்சுன்னா மாமிசத்துல மரணத்தை சந்திச்சோம்னா அங்க போய் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு அர்த்தம். ஆனா டெத் அப்படின்னா அதுக்கு சரியான அர்த்தம் தமிழ்ல மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா செப்பரேஷன், பிரிதல், அதான் அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் ஒரு நாள் ஆண்டுடைய வருகை தாமதிக்கணும்னா இந்த இந்த சரீரம் பிரிக்கப்படும், ஆவி ஆத்மாவிலிருந்து பிரிக்கப்படும். நல்லா இறந்து போயிட்டாப்புல அந்த ஆள் ஓஹோன்னு இருந்தாப்புல விட்டு இறந்துட்டாப்புல அப்படிலாம் பேசுவாங்க. பேசி என்ன பிரயோஜனம்? விட்டுட்டு போய் தானே ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா அந்த சரீரம் இந்த மண்ணுக்கு போகும். ஆனா இந்த ஆத்மாவோ பரதேசிக்கு போகும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. அங்க போய் இளைப்பாற போகும். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு செப்பரேஷன், அவ்வளவுதான். அந்த தேவ எக்காலம் கேட்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. ஆமென். இந்த பூமி தான் கொண்டதை திரும்ப ஒப்படைக்கும், அக்கினி தான் கொண்டதை திரும்ப ஒப்படைக்கும், ஜலம் தான் கொண்டதை திரும்ப ஒப்படைக்கும். ஹல்லேலூயா. ஒரு மறுரூப சரீரத்தோடு நம்ம எல்லாம் எழுப்போம். ஆகவே மரணம் ஒரு செப்பரேஷன் தான். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மாமிச தேகத்துல நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனுகுலத்தின் ஒரு பெரிய பகுதி நம்முடைய தலைமுறையில வேத வசனங்களின் அடிப்படையில மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் கையசைக்கிறார்கள், வாய் பேசுகிறது, நடக்கிறார்கள், எல்லாமும் செயல்படுகிறார்கள், குடியிருக்க வீடுகளை கட்டுகிறார்கள், வியாபாரங்களை உண்டாக்குகிறார்கள். ஓஹோ ஆகா என்றெல்லாம் மற்றவர்கள் பிரமிப்பாய் சொல்லத்தக்க விதத்தில் வாழுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படிப்பட்டவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை மரித்தவர்கள் அப்படிதான் சொல்லுது. அதேதான் எபேசியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, எபேசியர் 2:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். யார் உயிர்ப்பித்தது? இயேசு உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இதுதான் அந்த உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கியில மேலே போகிற மனிதனுடைய ஆவியும் கீழே இறங்குகிற மிருகத்தின் ஆவி அப்படின்னு சொல்லி இருக்கு. அவருடைய வியாக்கியானம் என்ன? மனுஷனுக்கு ஆவி மேல போகணும்னா நம்ம ஆவிக்குரிய விதத்தில் அதை பார்க்கணும். அப்படின்னா நீ ஜீவனுள்ள ஒரு மனிதனாக இருக்கணும். அப்படின்னா ஜீவனோடு என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்வுல வரணும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்ப அந்த இயேசு மண்டை இந்த மனுஷி வரும் வரைக்கும் அவர்கள் மரித்திருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அவங்களுடைய வாழ்க்கையில உள்ளம் திறந்து ஏற்றுக்கொண்டால் கிருபையின் தேவன் அங்கு இறங்கி அவர்களை உயிருள்ளவர்களாக மாற்றுகிறார், உயிரடைபடிக்கு மாற்றுகிறார், செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் மரித்த உடனே நம்முடைய நித்திய வாழ்வு ஆரம்பிக்குது. அப்படிதான் நித்தியம். அப்ப இல்லை, நம்ம உயிரோடு இருக்கும் போது எப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறோமோ அப்ப
அப்போதே ஆரம்பிக்குது நம்முடைய. அதனாலதான் பல பரிசுத்தவான்களும் மரிக்கிற நேரத்துல ஐயோ பேய் என்ன வந்து இழுத்துட்டு போகுது, கருத்த உருவம் வந்து கைய காலை கட்டிட்டு நிக்குது அப்படின்னு எல்லாம் அலறாம நான் தெய்வ தூதனை பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஊழியத்துல முத்துராஜ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் தன்னுடைய 52வது வயதுல அவர் ஆண்டவரிடத்துல போக நேர்ந்தது. அவருடைய மூத்த மக ஆஸ்பத்திரியில அவர் கடைசி நிமிடங்கள் இருக்கும்போது கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ நடுராத்திரியில தன் தகப்பனுடைய பக்கத்திலே இருந்து பராமரிக்கிற அந்த மக மன வேதனை, சரீர உளைச்சல் நிமித்தம் மிகவும் டயர்டாகி தகப்பனாருடைய படுக்கைக்கு அருகாமையிலே அப்படியே உட்கார்ந்து சாய்ந்து உறைந்து விட்டார். அப்போ அவ ஒரு காட்சியை காண்கிறார். ஒரு கூட்ட தேவதூதர்கள் வருகிறாங்க. அவர்களெல்லாம் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க. அதுல ஒருவர் ஒரு வஸ்திரத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து படுக்கையில் படுத்திருக்கிற தகப்பனாரை பார்த்து, எழும்புங்க, இந்த வஸ்திரத்தை போடுங்க, நம்ம போவோம் அப்படின்னு சொன்னார். தகப்பனார் எழும்பி அந்த வஸ்திரத்தை போடுறார். போவோம் அப்படின்னு அவரோடு புறப்படுகிறார். உடனே இந்த மகள் விழித்துக் கொள்ளுகிறார். எழுந்து பார்க்கும் போது தகப்பனார் இந்த உலகத்தில் இல்லை. எவ்வளவு அருமையான மரணங்கள் என்று பாருங்கள். மதர் கிராம்சன் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரி அம்மா இருந்தாங்க. மரிக்கிற நேரம் வந்த போது விசுவாசம் சபை போதக குடும்பம் இதெல்லாம் அவங்கள சூழ்ந்து நிற்கிறாங்க. உடனே சந்தோஷத்துல சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு சொல்றாப்புல, என்ன கூட்டிட்டு வர கூட்டமாய் தேவதூதர்கள் வந்து விட்டார்கள், நீங்க அவங்கள பார்க்கலையா, நான் அவங்கள்ட்ட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர் மரணம் தன்னிடத்தில் நெருங்கி வந்த போது மிகுந்த சந்தோஷத்தோடும் முகமலர்ச்சியோடும், மரணம் இதுவானா, இது எவ்வளவு சந்தோஷமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்கிறார். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த ஒரு விதமான வேறு நோக்கத்திற்காக தேவ ஆலயத்திற்கு கடந்து வந்து அமர்ந்திருக்கிற நபராக இருந்தாலும் உங்களுக்கு பிரதானமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம் உண்டு, அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற சுகம் என்கிற நன்மையை காட்டணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாற வேண்டும், செழிப்பு வர வேண்டும் என்கிற அந்த தேவையை காட்டணும். என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, புருஷனுக்கு மனைவிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, வீட்டு நரகம் போல இருக்குது, இந்த தேவாலயத்துக்கு போய் அந்த மக்களோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று ஒருவேளை நீங்க யாராவது நடந்து வந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு உங்களை சுகமாக்குவார். குடித்து வரிக்கிற அந்த புருஷனை மாற்ற அவர் வல்லவர், அதை செய்ய முடியும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, அவர் அதை செய்வார். இவைகள் எல்லாவற்றை காட்டணும், உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு தேவை. நான் ஒரு பாவி ஆண்டவர், எனக்கு முதலாவது அந்த ரட்சிப்பை தான். நான் இன்று சரீர மரணத்தை சந்தித்தால் நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். அது நமக்கு உண்டாகிறது, அது கிருபையினாலே உண்டாகிறது. கிருபை என்றால் என்ன? கிரேஸ் என்று ஆங்கிலத்தில், grace and the unmerited favor of God to the undeserved ones என்று அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் உண்டு. எழுதவேதும் தகுதியே இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவு, அதுதான் கிருபை. அப்படி நம்ம எல்லாருக்காகவும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பினார், எல்லாருக்குமாக அனுப்பினார். இப்ப நான் திரும்பி வருகிறேன். அப்போ மரணம் என்றால் செப்பரேஷன்,
நீ இயேசு இல்லாமல் வாழுகிற பொழுதுகள் எல்லாம் நீ மரித்த ஒரு மனுஷியின் மனிதன். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இந்த பூமியில நீ முழுமையாய் ஒரு ஜீவனுள்ள மனிதனாக மனுஷியாக இருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உயிர் தழுகிறாய். உன்னிலே மரித்த நிலையில் இருக்கக்கூடிய ஆவி உயிர் அடைகிறது. தேவனுக்கும் உனக்கும் இடையில இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த அந்த இடைவெளி என்கிற அந்த மரணம் இன்றைக்கு மாறுகிறது. நீ ஆண்டவரோடு இணைகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ சில பாவங்கள் மரணத்திற்கு ஏதுவானது. அப்படி எந்த பாவம் இந்த மரணத்தை உண்டு? மரணம்னா பிரிவினை. நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவம். இனி கோப்பே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்து வேதம் சொல்லுது. அப்படின்னா அது என்ன பாவமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? வேசிகளும் கள்ளர்களும் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவார்கள் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? அப்படின்னா மன்னிக்கப்படவே முடியாத அந்த பாவம் அப்படின்னா இருந்தது. சில நேரம் பாவத்தை குறித்து பேசும்போது பிசாசு காதுல வந்து பேசுவோம், கேட்டேடி நீ அந்த இடத்துல வச்சு செய்த அந்த பாவம் இருக்க ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனா உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ என்னதான் வெண்வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போனாலும் கர்த்தர் உன்னை வருத்துட்ட அப்படின்னு மெதுவா சொல்லுவான். யாரு? பிசாசு சொல்லுவான். காரணம் அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தேவ சமூகத்தை விட்டு உங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு. அது பிசாசு சொல்லுகிற பொய். அவன் பொய் சொல்லுவான். ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைங்கன்னா சில நேரம் தடுமாறி விழத்தான் செய்வாங்க. 7 தரம் நீதிமா விழுந்தாலும் எழுந்துருவான். பேதுரு ஆண்டவர் 3 விஷயம் மறந்துச்சான். ஆனா அவன் மறுபடி சுவர் பக்கமா திரும்பி உடைந்து அழுத போது அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சா இல்லையா? அவன் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தினாரா இல்லையா? இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் கிருபையாக இருக்கிறவர்கள் கிருபையின் தேவை அப்படின்னு இருக்கு இல்லையா? அவன் பிசாசு நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்ததை குறித்ததை சொல்லி குற்றம் சோர்ந்துடக்கூடாது. கர்த்தர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். அப்படின்னா எந்த பாவம் நமக்கு மன்னிப்பே கிடைக்காத பாவம் என்ன? இன்மையிலும் அருமையிலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட பரிசுத்தாவிக்கு விரோதமான அந்த பாவம். அப்படின்னு என்ன பாவம்? அது வேற ஒண்ணும் இல்லை. இயேசுவை வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பாவம். அவ்வளவு. இயேசு எனக்கு வேண்டாம் என்று ஒரு ஆத்மா புறக்கணிக்கிறது. மனத்திற்கு இயேசுவனை வர விருப்பமே கிடையாது. அதுதான் பாவம். அங்க இயேசுவன் அதற்கு வர விருப்பம் இல்லை. வேற யாருமே இயேசு இல்லாமல் பாவங்களை மன்னிக்க முடியாது. அதுதான் கூடிய பாவம். அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரம் இல்லையா? ஆமென். நேரம் போயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார் இயேசுவண்டை நாம் வரும்பொழுது. ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோல் அடிக்கப்படுகிறது போல நம்முடைய அவலட்சணங்கள் காணப்படக்கூடாதபடி நம்மை பொதிந்து காக்க ரட்சிப்பின் வஸ்திரமாய் தன்னைத்தானே சிலுவையில் அடிக்க இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த வஸ்திரத்தை குறித்து யோவா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றது கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். 16வது அதிகாரம் 15வது. இதோ நான் திருடனை போல வருகிறேன், என் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தர் நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அப்படிதானே?
கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? நான் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறேன் கர்த்தரால், ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். அப்போ இந்த வசனத்துல யோவான் சொல்லுகிறார், இந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. காத்துக்கொள்ளணும், நம்ம எல்லாம் காத்துக்கொள்ளணும். நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பு காக்கப்படும். ஆவிக்குரிய அந்த வஸ்திரம் நம்ம இழந்து போய் அவலட்சணமாய் நம்முடைய சாட்சி கேடு வெளியே தெரியலாகாது. அல்லேலூயா. சாரமற்ற உப்பாய் நாம் போய்விடக் கூடாது. தேவ சமூகத்துல ஒரு பிரயோஜனம் இல்லாத நபராய் நாம் மாறிவிடக் கூடாது. நம்ம காத்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ வேகமா 2 நபர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை இழந்தவர்களாக காணப்பட்டதை மட்டும் நான் சொல்லி முடிக்கப்பேன். எல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கமானது, அது புதிய பாட்டுல உள்ளது. முதலாவது லூக்கா அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக அவனுடைய வஸ்திரங்களை முறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி விட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த காரியம் உங்கள் அநேகருக்கு ரொம்ப பழக்கமான பகுதி, அப்படிதானா? அல்லேலூயா. ஆமென். இங்கே ஒரு மனிதன் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி இவன் எருசலேமிலே இருந்து எரிகோவுக்கு நேராக போகிற ஒரு மனிதன். எருசலேம் ஆவிக்குரிய நிலையில அது தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடம், தெய்வங்களுடைய கூட்டாண்மை இருக்கக்கூடிய இடம், உபவாசம் ஜெபங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், வேத வசன வெளிச்சம் நிறைந்த ஒரு இடம், தெய்வ மக்களுடைய ஐக்கியம் விருது இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இடத்திலே உள்ள ஒரு மனிதன் அவன் அங்கிருந்து பிரயாணப்பட்டு எரிகோவுக்கு நேராக போகிறான். எரிகோ என்றால் கள்ளர்களின் குகை என்று அர்த்தம். அங்கே எருசலேமின் அனுபவம் இல்லை, அங்கே உண்மை இல்லை, அங்கே வேசித்தனங்கள் உண்டு, விபச்சாரங்கள் உண்டு, சண்டைகள் உண்டு, கலக்கங்கள் உண்டு, உலக ஆடம்பரங்கள் உண்டு, இவ்விதமாய் உலகம் சார்ந்த அருவருப்புகள் எல்லாம் உடைய ஒரு பிரதேசம். அல்லேலூயா. இப்போ எருசலேமிலே இருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் புறப்பட்டு போகிறான் என்றால் விசுவாசியாகிய தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் கூட இருக்கிற இந்த உலகத்துல நம்முடைய எருசலேம்னா என்னது, உங்களுடைய எருசலேம்னா எது? நீங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு வேதவசனம் எங்க கிடைக்குது? வேதவசன வெளிப்பாடு எங்க கிடைக்குது? பரிசுத்தாவியுடைய தொடுதல் எங்க கிடைக்குது? ஆராதனை எங்க இருக்குது? தெய்வ மக்களாய் கூடி வந்து ஃபெலோஷிப்பில் ஐக்கியம் கொள்கிற அந்த அருமையான சூழல் எங்கே இருக்கிறது? சபையிலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் சபை கூடி வந்ததை விட்டுவிடக் கூடாது என்று பவுல் புத்தி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எருசலேமின் அனுபவம் துதி நிறைந்த ஒரு இடம், அப்பத்தின் வீடு இல்லையா, இதெல்லாம் அங்கதான் இருக்குது பத்தலைங்க. அப்ப இந்த சூழல்ல இருந்து நாம் வழி விலகி போவதற்காக பிசாசு நம்ம எப்ப பார்த்தாலும் கண்ணோக்கமாக இருக்கிறான். எப்படியாவது நம்முடைய ஜெப அனுபவத்தை குறைத்து விட வேண்டும், ஆவிக்குரிய அனலை அணைத்து விட வேண்டும், வழி விலகி தாறுமாறாய் ஓடச் செய்ய வேண்டும். தேவ சமூகத்திற்கு இவன் கடந்து வருகிறதை ஏதாவது ஒரு சூழல்ல தடை செய்து விட வேண்டும் என்று அவன் எப்பொழுதும் நம்ம விழிப்பாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் வேதத்தில் படிக்கிறவங்க எதிராளியாகிய பிசாசானவன், அவன் தந்திரசாலி, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹalleluya ஆமென். இவன் புறப்பட்டு போறான் பாருங்க. போற வழியிலேயே அவனுக்கு வேதனை உண்டாகிறது. அதுல என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய வஸ்திரத்தை அவன் இழந்து போனான். அவனுடைய வஸ்திரத்தை அவன் இழந்து போனான். இதை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வஸ்திரத்தை பிசாசு எப்படியாவது உரிந்து விட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலிருந்து நம்ம எப்படியாக வெளியில உலகத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிசாசு பதிவிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் +2 ஃபைனல் எக்ஸாம் நடக்கிற நேரம் எங்க பாஸ்டர் கிட்ட சொன்னாப்ல, இன்னைக்கு நீ நைட்டு சர்ச்சுக்கு வரட்டார், அடுத்த நாள் எக்ஸாம். காரணம், அன்னைக்கு நைட்டு முழு இரவு ஜெபம் இன்னைக்கு சர்ச்சில். ஆனா ரொம்ப சர்ச்சில் ஆக்டிவா இருப்பேன். சரி பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க ட்ரம் அடிச்சாங்க. ஓலை செட்டு தான் அன்னைக்கு சர்ச். ட்ரம் அடிக்க 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 நான் உட்கார்ந்துருக்க இடத்துல அப்படி அப்படி போங்கிறேன். புக்க தூக்கி வீசிட்டு ஓடணும் பாருங்க. முழு ஜபத்துல உட்கார்ந்து நல்லா ஆராதிச்சு நல்லா ஜெபம் பண்ணி அடுத்த நாள் போய் பரீட்சை எழுத போனேன். ஆமா, எனக்கு பரீட்சையை காட்டணும், என் படிப்பை காட்டணும். அப்படி சமூகமே எனக்கு முக்கிய தோற்றலாம் போகல, வெற்றி மேல வெற்றி தான் படிப்பு. அல்லேலூயா ஆமென். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை காட்டிலும் அப்படி பிரகாரங்களில் ஆமென் அல்லேலூயா அப்படி ஒரு வாசம் நமக்கு இருக்கணும். சபை குறித்த கரிசனம் நமக்கு இருக்கணும். இந்த சபை சார்ந்த ஊழியங்களில் நாம் ஈடுபடுவதை குறித்து நாம் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. இங்க கனி கொடுக்கணும். அல்லேலூயா. நான் கடந்த விஷயம் உங்களிடத்தில் பேசும்போது ஊசா என்கிற மனிதனை ஆண்டவர் அடிச்சதை குறித்து பேசினேன். அப்படிதானா? அல்லேலூயா. யாமன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகிற இடத்துல அவன் பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரணங்களை செய்தான். ஆங்கிலத்துல ஏன் ஆண்டவர் அவனை அடித்தார் அப்படின்னா, ஆங்கிலத்துல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் irreverent act அப்படின்னு எழுதியிருக்கு. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத அவனுடைய செயல்பாடு, அதனால தேவ தண்டனை வருகிறது. ஆனா அந்த ஓபியத்தை ஏதோ அவனுடைய வீட்டுல வெறும் 3 மாசம் தான் அந்த பெட்டி இருக்குது. அவனை ஓபோன்னு ஆசீர்வதித்தார். ஆனா அதுக்கு முன்னால அபினதாவின் வீட்டுல 20 வருஷம் அந்த பெட்டி இருந்தது. ஆனா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒரு உடன்படிக்கை பெட்டியை போலதான் ஊழியத்தை ஆண்டவர் இறக்கி வச்சிருக்கிறார். சிலர் அபினதாவை போல அதை பார்க்கிறாங்க, சிலர் ஓபேத் ஏதோமை போல பார்க்கிறாங்க. ஓபேத் ஏதோமை போல பார்க்கிறவங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா அபினதாவை போல ஊழியத்தை பார்க்கிறவங்க நீண்ட நாட்கள் ஆகியும் எந்த அசைவும் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்களோ நாமோ அப்படி இருக்கக்கூடாது. ஓபேத் ஏதோமை போல நம்ம அந்த உடன்படிக்கை பெட்டியை போல இருக்க ஊழியத்துல நம்மளை ஈடுபடுத்தணும். அல்லேலூயா ஆமென். ஜெபத்துல நம்ம முடிந்த பண உதவிகளில் நம்மால முடிந்த அளவு நேரத்தை கொடுக்கறதுல இப்படி எல்லாம் நம்ம ஈடுபடணும். ஊழியத்துல சிறிய அளவிலாக நம்ம ஈடுபடணும். நம்ம கனி கொடுக்கணும். அதற்கு அது அவங்க வேலை. பாஸ்டருக்கு நான் காணிக்க கொடுக்கிறேன், அவர் முழுவதும் சுமந்துட்டு போட்டோம் அப்படின்னு வேற யாருக்கோ தோளில் ஏற்றி அந்த பெட்டியை விட்டுறக்கூடாது. அப்படிதான் ஊசாவும் அபினதாவும் வேற ஒரு ரதத்தில் ஏற்றி அந்த பெட்டியை அனுப்பினாப்புல. அல்லேலூயா. ஊழியத்தை, இந்த சபையை, இந்த ஊழியத்தை ஒரு அந்நிய காரியமா நான் பார்க்க கூடாது. அந்த பெட்டியை சுமப்பது லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த ரதத்துல பூட்டி அவங்க செய்யட்டு அப்படின்னு விடக்கூடாது. தோள் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை உங்களை ஈடுபடுத்தணும். இதுல இருந்து நீங்க பின்வாங்கி போய்விடக் கூடாது. இந்த மனுஷன் அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனதை போல நீங்கள் தேவ சமூகத்துல நீங்கள் பின்வாங்கி போகலாகாது.
நம்முடைய வஸ்திரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ரெண்டாவது, இதுக்கு மேல நமக்கு நேரம் இல்லை, அதனால கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நான் காட்டி நாம் ஜெபம் பண்ண போறோம். மார்க் 14வது அதிகாரம் 51வது வசனம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்துக்கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். அப்ப வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்றாரு, தன் மானம் தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தா ஒரு மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்தை போட்டு நிர்வாணியா ஓடுறான். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு முன்னதாக ஒரு சிலுவை இருந்தது. சிலுவை பாடுகளை குறிப்பிடுகிறது. கஷ்டங்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது நாம் விடலி போய் விடுகிற நிலைமை போல நமக்கு தோன்றும். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை விட்டுவிட கூடாது. என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷனை, இயேசுவை அவர் மறுதலிக்காதபடியினால, சுவிசேஷத்தை அறிவித்தபடியினால சிறைச்சாலையில பல ஆண்டுகள் அடைத்து சித்திரவதை பண்ணினான். இருட்டு அறையில பகலெல்லாம் அடைச்சு வச்சு அவரை சித்திரவதை பண்ணி அவருடைய கண்ணில் உள்ள பார்வை கெட்டு போய்விட்டது. அவருடைய சரீரத்துல இரும்பு கம்பிகளை நல்ல சுட வைத்து குத்துவார்கள். ஒரு விஷயம், அந்த ஜெயிலிருந்து விலகி வெளியில ரிலீஃப் ஆகி வந்து தன் சரீர காயங்களுக்காக ஒரு வைத்தியரை அணுகி இந்த காயங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து வைங்கன்னு கேட்ட போது அந்த பரிசோதனை பண்ணின அந்த வைத்தியர் அதை பார்த்து சொன்னாரா, நீங்க மனுஷன் கிடையாது, நீங்க தெய்வமாக்கும் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ரிச்சர்ட் கேட்டா, உங்க சரீரத்துல சில பாயிண்ட்ல இடங்கள்ல நீங்க கொடுமையை தாக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த இடத்துல பொதுவா மனிதர்கள் தாக்கப்பட்டால் உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இது பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி வியந்து அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த அளவுக்கு சுவிசேஷத்துக்காக அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா. அதுலயும் அந்த மனுஷன் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரி அம்மா ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. சுவிசேஷத்தை ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் சொன்னது நிமித்தம் அவர்கள் அந்த மனுஷனை சிரசேதம் பண்ணிட்டாங்க, சுவிசேஷங்களை கொண்டுட்டாங்க. பின்பு வந்து அவங்க குடும்பத்தில் 7 பிள்ளைகளும் மனைவியும் விடப்பட்டிருக்கிறாங்க. அந்த அவங்கள கூர்ந்துக்கு பார்த்தா அவங்க அப்பா சேவித்த அந்த ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறத கேள்விப்பட்டு குடும்பமா முடிச்சிட்டு வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே சூழ்ந்திருக்கிற ஒரு சூழல்ல ஒவ்வொரு பிள்ளைகளா கூப்பிட்டு, உங்க அப்பா செத்து போனது இந்த இயேசுவை மறுதலிக்காமல் இருந்ததுதான் காரணம், நீயாகணும் இயேசுவை மறுதலி, உன் உலகத்துல நல்லா வாழ விட்டுடும் அப்படின்னு ஒவ்வொரு கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த தாய்க்கு முன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளாக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. முதல் பையனை தாய்க்கு முன்னதாக கழுத்தை வெட்டிட்டான், அம்மாவுக்கு முன்னால் அப்படியே விழுந்து விட்டான். இன்னும் நீ சொந்த பிள்ளை மறிக்கிறானே, இன்னுமா நீ இந்த இயேசு வேண்டும் என்று குடும்பத்தை இழக்க போற அப்படின்னு அந்த தாயாரை பார்த்து கேட்டு கேலி குத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது அந்த நிலையிலே தைரியமாக நின்று கொண்டிருந்தது. 2வது பையனை பிடிச்சி ஒரு ஆயுதத்தை வச்சு அவருடைய தலை மண்டை மூட்டை அப்படியே கலற்றி இந்த மூல பகுதியை இந்த அம்மாவுக்கு முகத்துக்கு முன்னால காட்டி, இங்க பாரு அடுத்த மகனுடைய தலைப்பகுதியை பாரு, இப்படி ஒவ்வொரு நீதி இருக்கிற பிள்ளைகளையும் நாங்க கொல்ல போறோம், இயேசுவை மறுதலிக்கிறீங்களா இல்லைன்னா எல்லாத்தையும் கொல்லலாமா?
அந்த அம்மா அப்படியே மௌனமாக உள்ளத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த அம்மாவுக்கு முன்னால கொண்டு போட்டுட்டாங்க. கடைசியில பையன், சின்ன பையன், அவனை பிடிச்சு அந்த அம்மாவுக்கிட்ட அந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்கள, இதுவரைக்கும் நீ அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்த, இவன் பாரு ஒரு சின்ன பச்சை பையன் புள்ள, நீ பெற்ற உன்னுடைய கடைசி புள்ள, இவனுக்கு மேலையுமா உனக்கு இறக்கம் இல்லை, இவனுக்காகவும் நீ அந்த இயேசுவை விட்டுட்டு எங்க கொள்கையை நீ பின்பற்ற வரலாம, இந்த பையனோடு நீ மறுபடியும் வீட்டை குடும்பத்தை நீ கட்டி எழுப்பலாம அப்படின்னு வந்து கேட்டாங்க. அந்த அம்மா அந்த பையனுடைய முகத்தை பிடிச்சுக்கிட்ட அவங்க எல்லாம் கேட்கிற விதத்துல சொன்னாங்க, என் மகனே, உன்னுடைய அப்பா எப்படி இறந்து போனார், எதற்காக இறந்து போனார், உன் அண்ணன்மார்கள் 6 நபர்களும் எப்படி உன் கண்ணுக்கு எதிர இறந்து போனாங்க என்பதை நீ பார்த்த, எதற்காக மரித்தார்கள் என்பதை நீ அறிந்த, மகனே தயவு செய்து நீ நம்முடைய இயேசுப்பாவை மட்டும் மறுதலிச்சிடாத, நீயும் இந்த இயேசுவுக்காக மரித்து போக உன்னை ஒப்புக்கொடு, நீங்க மரிச்சேன்னா உனக்கு பின்ன என்னையும் கொள்ளுவாங்க, நம்ம எல்லாம் நம்ம இயேசுப்பாவை கிட்ட சந்திக்கலாம். அதுதான் நிஜமான வாழ்க்கை. துன்பத்துல துவண்டு போன நிலையில இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்று சகோதரிய சகோதரனே, நீ விட்டு விடாத இயேசுவை, நீ கலங்கி தவிக்க வேண்டியதில்லை. யோபுவை சோதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி தைரியமாக கொடுத்தார். காரணம் யோபுவை மேல ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை. சாத்தானே, என் தாசராகிய யோபுவை நீ எந்த விதத்தில் எல்லாம் நீ துன்பப்படுத்தினார், அவன் என்னை மறுதலிக்க மாட்டான், தேவ சமூகத்தை விட்டு அவன் விலகி போக மாட்டான். ஆண்டவர் அவனை நம்பி வாக்கு கொடுத்தார். அவன் எவ்வளவு பாடுபட்டான், இயேசுவை விட்டுவிடவே இல்லை. உன்னை குறித்து ஒருவேளை ஆண்டவர் பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். என் மகன், என்னுடைய மகன், நீ எவ்வளவுதான் அவர்களை துன்பப்படுத்தினார், உபத்திரவப்படுத்தினார், கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை கொடுத்தார், கண்ணீரின் மேல் கண்ணீரை கொடுத்தார், என்னுடைய மகன் என்னை விட்டுவிட மாட்டான், என்னுடைய மகன் என் சபையை விட்டுவிட மாட்டான், என்னுடைய மகன் ஊழியத்தை விட்டுவிட மாட்டான். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த அந்த அனுமதியை பெற்று இன்றைக்கு ஒரு குடும்பம் ஒரு பெரிய துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை உற்று கவனிக்கிறார். அவருடைய கண்கள் உன்மேலே நோக்கமாக இருக்கிறது. ஸ்தேவான் கல்லறியப்படும் போது அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்று பார்க்கிறார். அதை ஸ்தேவான் கண்டு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ துன்பப்படும் பொழுது ஆண்டவர் என்னை விட்டு எங்கேயோ போய்விட்டார், ஒரு வெளிப்பாடு கூட எனக்கு கிடைக்கவில்லை, ஒரு வசனம் கூட அதுக்கு சார்ந்து எனக்கு வெளிப்படவில்லை, நான் ஒரு பாலைவனத்தில் நிற்கிறதை போல் உணர்கிறேன் என்று நீ ஒருவேளை அவ்வப்போது புலம்புகிற, அழுகிற, மிகவும் ஏமாற்றத்தில் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற ஒரு கலக்கம் நிறைந்த நபராக இந்த பகல் பொழுதில் இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை உனக்கு சொல்லுகிறேன். நீ இன்றைக்கு அனுமதிக்கிற இந்த உபத்திரவங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த அவமானங்கள், இந்த கண்ணீர்கள், இந்த தரித்திரங்கள், இந்த போராட்டங்கள், இந்த எதிர்ப்புகள் ஒரு பொழுதும் நிரந்தரமானது இல்லை. நிரந்தரமானது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு துக்கம் நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமை இருந்ததை போல, பாடுகள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, புலம்பல் நிறைந்த, அவரம் நிறைந்த அந்த நாள் அவருக்கு காணப்பட்டதை போல நீயும் துன்பப்படுகிற ஒரு காலத்திலிருந்து நீ கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இது நிரந்தரமானதல்ல. உன்னுடைய கஷ்டங்கள் மாறி போகும், உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், இந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். 3 அதிகாரம் 4வது வசனத்தில் அழுவதற்கு ஒரு காலம் உண்டு,
புலம்புவதற்கும் ஒரு காலம் உண்டு, ஆனால் நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. நீ நடனம் பண்ணுவதற்கு ஒரு காலம் உண்டு. நீ என்னென்னைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் பாடுகளை உரிந்துவிட்டு உயிர் தெழுந்து வந்ததை போல நீ உயிர் பெற்று மேலோங்கி ஒரு கைப்படுதலை பொழுது உனக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த சூழ்நிலைகளையும் வஸ்திரத்தை நீ விளக்கை விட்டுவிடவே கூடாது. அந்த வாலிபன் சிலுவை மரணத்தில் இருந்தவாறு அவன் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் அதை விட்டுவிட்டு அவன் வஸ்திரம் இல்லாதவனாக ஓடி போனார். அவர் கொடுத்த வஸ்திரத்தை நாம் இழந்து போகவே கூடாது. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய கிருபையினால நீர் எனக்கு அணிவித்திருக்கிற எல்லா வஸ்திரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதி என்கிற சால்வை, துதியின் உடை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைந்த ஆண்டவரே, இந்த வஸ்திர அனுபவங்கள் எந்த நிலையிலும் நான் இழந்து போக வேண்டாம் ஆண்டவரே. என்னை மீண்டும் கரம் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கஷ்டம் எல்லாம் குறையும் போனா கண்ணீரும் கவலையும் தீங்கும் அம்மா. கஷ்டம் எல்லாம் குறையும் போனா
எங்களோடு கூட இருந்து இதுவரையில் நடத்தி வந்த நல்ல கிருபைக்காய் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவளோடு கூட விசேஷமாய் செய்தி கொடுத்த தேவதாசனையும் இன்னும் பலப்படுத்தும்படியாய் அநேக இடங்களில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் எல்லா கரங்களத்தில் உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பலப்படுத்தும்படியாய் கரங்களத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கால சூழ்நிலைகளும் கடுகளமாய் கண்டு மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளையும் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தை சிறுவன் ஜெபிப்பான். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கிருபையின் கரைத்துக்குள்ள மூடு மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே, நல்ல சத்தியத்தை எங்களுக்கு பிரோஜனமாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றும் பலப்படுத்தக்கதான நல்ல வார்த்தையை தந்தாங்க. இயேசுவை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகாதபடி என் தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணும். இன்னும் கடைசி காலங்கள் வரைக்கும் எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போறோம் அப்பா. போக்கிலும் வரத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க உயர்ந்தவரப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் சுகம் கேளும் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சத்தமும் முன்னிலையில் சொல்லலாமா? ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.